தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. என்னங்க? போஸ்னு ஒரு ஆள் படுத்திருக்காரு, அவருக்கு என்னாச்சு? பாய்சன் கேஸுங்க, மருந்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. அப்படியா? ஆமாங்க, பொலஸ்டாருங்க. எங்க டாக்டரோட கைராசி அப்படி. பாத்தியா, நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காரு. நம்ம கணக்கு தப்பா போயிருமா பங்காளி? சிதம்பரம்லாம் போய் சொல்லி நம்பிடுமா நாம அதை? இந்த போஸ் பையன் உலகமா வீர மாதிரி நம்ம கிட்ட வாய்க்கையே பேசுவான். இப்ப பாரு, பொட்டை பையன் மாதிரி விஷம் குடிச்சு பட்டு கிடக்குறான் பாரு. வாயப்போ தானா அழுவாத. இந்த பாரு, டாக்டர் தான் இவனை பத்தி கவலைப்படுத்து கொண்டு இல்லை சொல்லியிருக்காருல்ல. இப்போ நீ ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? இப்போ இவனுக்கு உடம்பு சரியாயிரும். உனக்கு எதாவது வந்துட போறேன், எனக்கு பயமா இருக்குது. பேசாம இரு. நீ இவனை பார்த்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். வா லீலா வா. அக்கா, மாமா பாத்துக்க, நான் வரேன். மாமா, என்ன கொஞ்சம் பாருங்க மாமா. எந்த மூஞ்சிய வச்சு உமர்த்தனப்பா? ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படி மாமா நினைச்சீங்க? அழாததனும் அழகு மேற்கொண்டு என்ன வேதனைப்படுத்தாத. என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்திருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பீங்களா? யோசிச்சு பாக்குறதா? நான் எப்பத்தான் எதைத்தான் யோசிச்சு செஞ்சிருக்கேன் தானோ? நான் எப்பவுமே முட்டாள் தானே. அந்த மாதிரி எல்லாம் மனசொடிச்சு பேசாதீங்க மாமா. தானோ, நாக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி தெரியா? நர்ஸ், டாக்டர் உங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதா சொன்னாங்க. என்ன தானோ, தொண்டை காஞ்சு போய் நாக்கெல்லாம் இழுக்குது. தயவு செஞ்சு ஒரு மடக்காவது தண்ணி கூட. நர்ஸ் திட்டும் மாமா. ஐயோ, என்ன தானோ என் நிலைமை புரியாம தொண்டை வறண்டு போய் செத்தே போயிடுறேன் போல இருக்கு. ஒரு வாய் தண்ணி கூட. இருங்க மாமா, ஒரு நிமிஷம். நர்ஸம்மா. என்னம்மா? அவருக்கு தொண்டை ரொம்ப வறண்டு போச்சாம், கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா? ஏம்மா, அதான் தெளிவா சொன்னல தண்ணி குடுக்க கூடாதுன்னு. அப்புறம் என்ன கேள்வி? சரியான கழுத்தரப்பா இருக்கே. இல்லம்மா, மாமாவுக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு கேட்டாருமா. ஏயா சும்மா இருக்க முடியாதா? ஏன் தொந்தரவு பண்ற? தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி குடிக்காட்டி செத்துருவேன் போல இருக்கு. அது அப்படிதான் இருக்கும், ஆனா தண்ணி குடிக்க கூடாது, புரியுதா? என்னால தாங்க முடியலையே. இந்த அறிவு விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். உங்களுக்கு புண்ணியமா போகும், சத்தம் போடாதீங்க. நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னே வரானுங்க. மாமா, இந்த நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. டாக்டர் வந்த உடனே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு குடிக்க ஏதாவது தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.